ஸ்ரீ குருப்பியோ நமக. ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் பாகம் 5. கண்டோபா பாபா. 1910ஆம் ஆண்டு ஷீரடி கிராமமே மிகுந்த அமைதியாக ஆளரவமற்று காணப்பட்டது. வெளியூரிலிருந்து யாரும் தப்பித்தவறி கூட ஷீரடி பக்கம் எட்டி பார்க்கவில்லை. உள்ளூர் மக்களும் வீட்டிலேயே பதைப்புடன் அடைந்து கிடந்தார்கள். காரணம், அந்த ஊரை காலரா நோய் தாக்கியிருந்தது. திடீரென மக்கள் காலரா வந்து செத்துப்போய் கொண்டிருந்தார்கள். ஒருவிதமான அச்சத்திற்கு ஊர்வாசிகள் ஆட்பட்டிருந்தார்கள். சாய்பாபா அப்போது தன் இருப்பிடமான மசூதியில்தான் இருந்தார். ஊர் பெண்களில் சிலர் ஓடி வந்து தங்களை நோயிலிருந்து காப்பாற்றுமாறு பாபாவிடம் வேண்டினார்கள். பாபா பதிலே சொல்லவில்லை. மசூதியின் ஓரத்தில் ஒரு திருகை இயந்திரம் ஒன்று இருந்தது. நம் வீடுகளில் உளுந்து பயிறு போன்றவற்றை இட்டு சுற்றி உடைப்பார்களே, அதுதான். பாபா அந்த இயந்திரத்திற்கு அருகில் போனார். ஒரு சாக்கினை பரப்பி வைத்து அதன் மேல் இயந்திரத்தை வைத்தார். எங்கிருந்தோ கொஞ்சம் கோதுமையை கொண்டு வந்து அந்த திருகையில் இட்டு அரைக்கத் துவங்கினார். மாவாக வந்து விழுந்தவுடன் மீண்டும் கோதுமையை போட்டு சுற்றத் தொடங்கினார். முறையிட வந்த பெண்கள் அதை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். பாபாவோ பிச்சை எடுத்து உண்பவர், இவருக்கு எதற்கு கோதுமை மாவு? இதுவரை இந்த திருகையை இவர் தொட்டதே இல்லையே. ஊரில் மக்கள் நோயினால் அவஸ்தைப்படுவதை சொல்ல வந்தால் இவர் பாட்டுக்கு மாவு அரைக்கிறாரே. ஒன்றுமே புரியவில்லை அவர்களுக்கு. இருந்தாலும் பாபாவிடம் காரணம் கேட்க முடியுமா? இந்த முதிர்ந்த வயதில் கஷ்டப்பட்டு கோதுமை மாவை அரைக்கிறாரே, அவருக்கு உதவலாம் என்று சில பெண்கள் அவரை நெருங்கி வந்தார்கள். பாபாவை நகர சொல்லிவிட்டு பாபாவின் புகழை பாடியபடி அந்த பெண்கள் திருகையை சுற்றத் துவங்கினார்கள். அவ்வளவுதான். பாபாவுக்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டது. விலகி போகுமாறு திட்டத் தொடங்கினார். பெண்கள் திடுக்கிட்டார்கள். பின்னர் அவர்களின் அன்பை கண்டு நிகழ்ந்த பாபா புன்னகைத்தார். கொஞ்ச நேரத்தில் நிறைய கோதுமை மாவு சேர்ந்தது. அந்த பெண்கள் முட்டாள்தனமாக ஒரு காரியம் செய்தார்கள். பாபாவோ தனி மனிதர். பிச்சை எடுத்து உண்ணும் அவருக்கு ரொட்டி செய்ய எதற்கு கோதுமை மாவு என்று நினைத்து, கஷ்டப்படும் பெண்களாகிய தங்களுக்கு தருவதற்காகத்தான் அவர் மாவு அரைத்திருக்கிறார் என்று நினைத்து அருகே இருந்த 4 பெண்களும் அந்த மாவை 4 பாகங்களாக பிரித்து கொண்டு ஆளுக்கொரு பாகத்தை எடுத்துக்கொண்டு நடக்கத் துவங்கினார்கள். பாபா அவர்களை கடும் சினத்துடன் பார்த்தார். பெண்களே, உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? யாருடைய அப்பன் வீட்டு பொருளை இப்படி அபகரிக்கிறீர்கள்? நீங்கள் இந்த மாவை எடுத்து செல்ல நான் உங்களிடம் கடன்பட்டிருக்கிறேனா என்ன? உடனே அத்தனை மாவையும் ஒன்றாக்கி இந்த ஊரின் கடைசியில் கொண்டு போய் கொட்டிவிட்டு வாருங்கள் என்று பெரிய குரலில் சத்தமிட்டார். அந்த பெண்களுக்கு வெட்கமாக போய்விட்டது. மறு பேச்சு பேசாமல் அத்தனை மாவையும் எடுத்துக்கொண்டு போய் பாபா சொன்னபடி ஊர்க்கடைசியில் கொட்டிவிட்டு தத்தம் வீட்டிற்கு சென்றார்கள். சாய் பகவான் ஏன் இப்படி செய்தார்? இதோ வருகிறது விஷயம். ஆம், கோதுமை மாவு ஊர்க்கடைசியில் வீசப்பட்ட அந்த வினாடியில் இருந்து காலரா நோய் ஷீரடி கிராமத்திற்குள் காணாமல் போயிற்று. ஆம், ஒருவருக்கு கூட அந்த நோய் மீண்டும் வரவில்லை, ஓடி போயிற்று. நடந்தது இதுதான். இயந்திரத்தில் பாபா கோதுமையை அரைக்கவில்லை, காலராவை அரைக்கப்பட்டு ஊருக்கு வெளியே கொட்டப்பட்டு விட்டது. கிராம மக்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதுதான் பாபா. அவர் என்ன செய்கிறார், ஏன் செய்கிறார் என்பது யாருக்கும் புரியாது. ஆனால் அவர் செய்வது எல்லாமே நல்லதற்காக மட்டும்தான் இருக்கும். இதை நம்பினால் போதும், பாபா கைவிட மாட்டார். கண்டோபா சுவாமி என்றால் அது யார்? சிவபெருமானின் உக்கிரமான வடிவம்தான் கண்டோபா. ஷீரடி பகுதியில் முற்காலத்தில் மணி மாள் என்று 2 அசுரர்கள் அட்டகாசம் செய்து வந்தார்கள். மக்களை வதைத்தார்கள். தப்பி பிழைத்த அப்பாவி மக்கள் சிவபெருமானிடம் முறையிட்டார்கள். சினந்தார் சிவன். பக்தர்களை காக்க தன்னோடு கோப வடிவமான கண்டோபாவை அனுப்பினார். கண்டோபா வெகுண்டெழுந்து வந்தார். ஆட்டம் காட்டிய 2 அசுரர்களையும் தாக்கி தீயிட்டு கொளுத்தினார். மகிழ்ச்சியடைந்த மக்கள் அசுரர்கள் அழிபட்ட அந்த தினத்தை தீமிதி திருவிழாவாக கொண்டாடி வருகிறார்கள். 1854ஆம் ஆண்டு நடந்த அப்படிப்பட்ட புனிதமான தீமிதி திருவிழா தினத்தில்தான் ஷீரடி கண்டோபா ஆலய வாசலில் அந்த பெண் ஆடிக்கொண்டே பேசினாள். நான் கண்டோபா வந்திருக்கிறேன், என்னை கொண்டாடுகிறீர்களே. இந்த ஊர் கடைசியில் வேப்பமரத்தடியில் ஒருவன் இருக்கிறானே, அவன் யார் தெரியுமா? அந்த பெண் சாமி வந்து மூர்க்கமாக ஆடத் துவங்கினாள். பக்தர்கள் அந்த பெண்ணை சுற்றி நின்றார்கள். தெய்வமே, சொல்லுங்கள், யார் அந்த இளைஞன்? அருள் வந்தவள் பேசத் துவங்கினாள். அவன் சகல சக்திகளும் பெற்றவன். அவன் நினைத்தால் எதுவும் செய்ய முடியும். அவனை வணங்குங்கள், விட்டுவிடாதீர்கள். கூட்டத்தில் இருந்த பக்தன் ஒருவன் கேட்டான், கண்டோபா தெய்வமே, அந்த இளைஞன் யார்? வெளியூர்காரனாக தெரிகிறானே. இல்லை, இந்த ஷீரடிதான் அவன். உங்களுக்கு தெரியாவிட்டால் அவன் இந்த ஊர் இல்லை என்று ஆகிவிடுமா? சாமி வந்த பெண் கேள்வி கேட்ட பக்தனை ஒரு மண்வெட்டி கொண்டு வர சொன்னாள். கொஞ்ச தூரம் ஓடினாள். பொட்டை திடலில் போய் நின்றாள்.
இந்த ஊரை சுற்றி வரும்போது ஒரு இடத்தில் சாய்பாபா கொஞ்ச நேரம் நின்று வணங்கினாரே, அதே இடம்தான் அது. மூச்சிறைக்க அங்கு நின்றாள் அந்த பெண்மணி. ஊர் மக்களும் அவள் பின்னால் ஓடி வந்திருந்தார்கள். பக்தன் கையில் மண்வெட்டியுடன் கண்டோபாவின் குரலுக்காக காத்திருந்தான். தோண்டு இந்த இடத்தில், சாமி கட்டளையிட்டது. பக்தனும் ஊராரும் அந்த மண் தரையில் தோண்டினார்கள். சில அடிகள் தோண்டியதும் கீழே செங்கற்கள் தென்பட்டன. மேலும் தோண்ட பூமிக்குள் ஒரு அறை ஒன்று புதைந்திருந்தது. ஒரு நிலைக்கதவும் இருந்தது. கதவை திறந்தார்கள். அங்கே 4 விளக்குகள் தானாக எரிந்து கொண்டிருந்தன. பக்தர்கள் பதறினார்கள். பூமிக்குள் புதைந்திருக்கும் பாதாள அறையில் காற்று கூட போக முடியாத இடத்தில் விளக்குகள் எப்படி எரியும்? மெய்சிலிர்த்து போனார்கள். அந்த பாதாள அறைக்குள் நுழைந்தார்கள். அங்கே பலமுகம் கொண்ட மண் சிலைகள், சங்கால் செய்யப்பட்ட சில ஆபரணங்கள், அமரும் மரப்பலகைகள் ஆகியவை காணப்பட்டன. சாமி வந்த பெண்மணி மேலும் பேசினாள். அந்த இளைஞன் இந்த இடத்தில்தான் 12 வருடங்கள் தவம் செய்தான். அவனை வணங்குங்கள், விட்டு விடாதீர்கள். பேசிக்கொண்டே போனவள் மயங்கி விழுந்தாள். மக்கள் கூட்டம் இப்போது நேராக வேப்பமரத்தடி நோக்கி ஒன்றும் புரியாமல் ஓடியது. இளைஞனுக்கே 16 வயதுதான் இருக்கும். அவன் இங்கே எப்படி 12 வருடங்கள் தவம் செய்திருக்க முடியும் என்ற குழப்பம் அவர்களுக்கு. எதற்கும் அதை அவனிடமே கேட்டு விடுவோம் என்று விரைந்து ஓடினார்கள். ஊர்க்கடைசியில் இருந்த அந்த வேப்பமரத்தின் அடியில் வழக்கம் போல ஒன்றுமே தெரியாதவன் போல் அவன் கண்மூடி அமர்ந்திருந்தான். பக்தர்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். கேள்வி மேல் கேள்வி கேட்டார்கள். எல்லோரும் பேசி முடித்ததும் கண் திறந்தான் அந்த இளைஞன். ஆம், கண்டோபா சொன்னது உண்மைதான். அது போன ஜென்ம விஷயம். என் குருநாதரின் சமாதி அது. நான் அங்கே அவருடன் அந்த ஜென்மத்தில் இருந்தேன். அங்கே 12 வருடங்கள் தவம் செய்தேன். அந்த இடத்தை அது எப்படி இருந்ததோ அது போலவே மூடிவிடுங்கள். அதன் அமைதியை குலைக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த இளைஞன் மீண்டும் கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தான். தெய்வீக வடிவில் இங்கே வந்திருக்கும் இளைஞனே, எங்களை விட்டுச் செல்லாமல் நீங்கள் இந்த ஊரிலேயே இருக்க வேண்டும் என்று உரத்த குரலில் வேண்டிக் கொண்டார்கள். இளைஞன் தனக்குள் சிரித்து கொண்டான். காரணம் என்ன தெரியுமா? யாருக்கும் தெரியாமல் அவன் அந்த ஊரை விட்டு அன்றைக்கே ஓடப்போகிறான். எங்கே போகிறான், ஏன் போகிறான், எப்போது வருவான்? பொறுத்திருந்து பார்க்கலாம். 5ஆம் பாகம் முடிந்தது. 6ஆம் பாகம் தொடரும். நன்றி.